ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபேட் சொல். இன்றைக்கி கூட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் அப்டேட் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபீமேல் வாங்கி வந்தோம். அதுபோக வாத்து சேல்ஸ் வந்திருக்கு. இது என்ன வாத்துன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கூஸ் வாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த வாத்தும் சேல்ஸ் இருக்குது. இதான் நம்ம வாங்கின ஃபீமேல் பேடு. இதை வந்து ஃபுல்லாக பார்ப்போம். அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் தினை எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் தினையும் ஒரு 10 கிலோ வாங்கியிருந்தோம். அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்த்துடலாம்னா, நம்ம இந்த மேல் பேடு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு பேருக்கு போட்டிருந்தோம், செட்டே ஆகலை அப்படின்ற ஒரு சாம்பல் கலர் பேடு. அந்த பேடை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அதாவது நம்ம பக்கத்தில் உள்ள பெட் ஷாப்பில், இந்த பெட் ஷாப் வந்து நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வீடியோ சேனலில் போட்டிருக்கேன். அந்த பெட் ஷாப் பற்றின வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. அப்போ தான் இந்த பெட் ஷாப் பற்றி உங்களுக்கு தெரியும். இதான் அந்த கடை ஓனர். நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் பேடை உள்ளே விட்டுட்டு அந்த க்ரீன் கலர் மேல் வந்து எடுத்துருந்தோம். க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் அடல்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கூடுனது. ஆனால் நம்ம ஒயிட் வந்து நம்ம சிக்ஸ்லேருந்து நம்ம வந்து செமிடல்ட் ஆக்கி நம்ம பேர் போட்டிருந்தோம். அந்த ஒயிட்டும் ஓரளவுக்கு அடல்ட்டு தான். பட் இருந்தாலும் அந்த ஒயிட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த கடையில் நான் கேட்டேன். மேல் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நேரில் போய் பார்த்ததும் நல்லா தான் இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த க்ரீன் தான் நம்ம வந்து போட போகிறோம். எந்த பேருக்கு இந்த க்ரீனை போட போகிறோன்னு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கடையிலேருந்து நம்ம நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதான் அந்த பேடு. நல்லா தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்ல பெரிய பேடு, நல்ல ஒரு அடல்ட்டு. நம்ம வந்து அந்த சாம்பல் கலர் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு கிளச்சு வந்து ஒரு 4 சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணி விடுச்சு. அதோட அந்த மேல் வந்து இறந்து போச்சுன்னு சொல்லியிருந்தேன். கேஜி வந்து 4ல். அந்த மேல் இறந்து போனது உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில. வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த ஃபீமேல், அதான் அந்த கிரே கலர் ஃபீமேலு. இதுக்கான மேல் தான் இறந்து போச்சு. அதுக்கு பேரில் தான் நம்ம வந்து இன்னொரு அந்த ஒயிட் கலர் மேல் போட்டிருந்தோம். பட் பேரே ஆகலை. பட் அதுக்காண்டி நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் போட்டிருக்கோம். பட் இதுவுமே பேர் ஆகுமா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் பேர் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா பேர் ஆகலைன்னா 1 வீக் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேட் சொல்லக்கிறதுல. பேர் ஆகிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. அதனால் பொறுத்து இருந்தால் நம்ம வந்து பேர் பண்ணணும். இதுவும் பேர் ஆகலைன்னா வேறு ஒரு மேலே வந்து நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி மாற்றினேன் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்லோட் நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து லவ் பேர்ட்ஸ் அப்டேட் தனியாக போட்டுட்ருக்கோம். அதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து நம்ம ஃபார்ம் அப்டேட் தனியாக போகிறதுனால இதுலேயும் உங்களுக்கு வந்து நம்ம பேர்லாம் என்னென்ன நிலமையில இருக்குன்னு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருப்பேன் கூஸ் வாத்துலாம் சேல்ஸ் இருக்குன்னு. அது வீடியோ கண்டினியூவாக வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து செமி அடல்ட்டு ஒரு 2 பேர் வந்து அதாவது 2 ஃபீமேல் பார்த்திங்கன்னா அடல்ட்டு என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, நம்ம கேஜ் வந்து 7ல் இருந்துச்சு. கேஜ் 7ல் ஒரு பிளாக் கலர் ஃபீமேல் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து அந்த ஹெட்லலாம் க்ரோத் வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் போட்டுட்ருந்தோம். அந்த சென்டரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் தான். அதே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா 3 எக்கு வச்சுருந்துச்சி. அந்த 3 எக்கையுமே வேஸ்ட் பண்ணிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்த இது வந்து பேர் செட் ஆகாது தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நம்ம வந்து பெட் ஷாப்பில் சேல்ஸ் பண்ணிவிட்டு வேறு பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். பட் எனக்கு வந்து ஒரு விருப்பமும் கிடையாது பெட் ஷாப்லேருந்து ஃபீமேல் எடுக்கிறதுக்கு. பட் அந்த பெட் ஷாப்புக்கு போன உடனே அந்த ஃபீமேல் நம்ம கண்ணை ரொம்ப உறுத்திருச்சு. அதனால தான் நம்ம ஒரு ஃபீமேல் எடுத்துருந்தோம். அந்த ஃபீமேல் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். வீடியோ எண்டிங்லேயே அந்த ஃபீமேல் வந்து வரும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எத்தனை வந்து கொடுத்துருக்கோன்னா ஒரு 6 பேடு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் 5 பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டு, ஒரே ஒரு பார்த்திங்கன்னா அடல்ட்டு ஃபீமேலு. அந்த ரைட்டில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த பிளாக் தான் ஃபீமேலு. அது ஆல்ரெடி ஹெட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மஞ்சள்லாம் தடவி விட்டுருந்தது. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த கம்பில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கிரே கலர் அது ஒரு ஃபீமேலாக தான் வரும். இப்போலைக்கு செமி அடல்ட்டாக இருக்குது. அதுபோக இப்போ ஒன்று பறந்து வந்துச்சு பார்த்திங்களா அந்த நிக்கில் ஸ்டார்டிங்கில், அது வந்து மேலு. அதுவும் செமி அடல்ட் தான். நோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செமி அடல்ட்டாக கண்டுபிடிக்க நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பெருசாக போடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செமி அடல்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நேராக நம்ம வந்து ரெகுலராக கொடுக்குற பெட் ஷாப்புக்கு நம்ம வந்து போனோம். டியூட்டி பெட்ஸுக்கு தான். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அங்கே தான் சேல்ஸ் பண்ணுவோம், வாங்க செய்வோம் ஓரளவுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் சேல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த வாத்து வந்து சேல்ஸ் வந்திருக்கு. ஒரு பேர், நல்ல ஒரு அடல்ட் பேர். ஆல்ரெடி எக்கும் வச்சிருச்சு. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நல்லா வந்து ஒரு பாண்டிங்கில் இருக்குது. இந்த குளிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஜூம் பண்ணி கொஞ்சம் காட்டுறேன். இந்த பேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவில் இருந்திருக்கு. ஏன்னா அர்ஜென்ட் அப்படிங்கிறனால தான் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த வாத்தை பற்றி தெரியாது. இந்த வாத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இதோட ப்ரைஸ் தெரியும். கூஸ் வாத்து நார்மலாக 300-400க்கும் வாத்து இருக்குது. பட் இந்த கூஸ் வாத்து ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 6000லேருந்து 7000 அந்த ப்ரைஸ் வரும். பட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அர்ஜென்ட்டுக்கு கொடுக்குறனால கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே வந்திருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த கான்டாக்ட் நம்பரில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதான் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்லேருந்து வாங்கின ஃபீமேலு. இந்த ஃபீமேல் கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்த ஞாபகம் வந்துருச்சு. இதே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அப்போ உண்டு அடல்ட்டில். அதாவது நம்ம சிக்கிலேருந்து வளர்த்தது தான் அந்த ஃபீமேல்.
ஃபீமேலு. பட் நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் உள்ள வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த இதே கலர் பேர் வந்து தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரைட் சைட் நிற்கல அந்த ஃபீமேல் தான். நல்ல ஒரு பாண்டிங்கில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் மேல் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மேல் செட் பண்ணணும். அதாவது இதே கலரில் மேக் பண்ணி தான் அது வந்து பேர் கரெக்டாக ஆகும். பட் இப்போதைக்கு நம்ம அந்த க்ரீன் கலர் மேல் ஒன்று நம்மள்ட்ட ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் பார்ப்போம். ஆனால் பேர் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வாய்ப்பு இல்லைன்னா நம்ம வந்து இதுக்கு மேல் மாற்றி தான் ஆகணும். பட் இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தான் ரெகுலராக இருக்க போது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 14வது கேஜியில் வந்து பேர் பண்ணுறக்காண்டி போட்டு வச்சுருக்கோம். மற்ற கேஜி எல்லாத்துலேயுமே பேராக இருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 14வது கேஜி ஃப்ரீ ஆகிறனால இப்போதைக்கு பாட் கெட்டாமல் சும்மா பேராக மட்டும் விட்ருக்கோம். பேர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வேறு ப்ரீடிங்க்கு மாற்றிக்கலாம். பேர் ஆகிட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். நல்லா கிட்ட உட்காந்து கொஞ்சிக்கிட்டு நல்லா இற மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துரும். அதனால தான் நம்ம வந்து பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தெனை வாங்கியிருக்கோம். நம்ம ஃபார்மில் சொல்லியிருந்தோம். நார்மலாக நம்ம போன கிளச்சில் பார்த்தீங்கன்னா தெனை பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ தான் வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெனையோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 10 கிலோ மொத்தமாக வாங்கியாச்சு. 10 கிலோங்கிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் வந்து ஓடும். மேக்ஸிமம் எல்லாமே சிக்கில் இருந்துச்சுன்னா 10 டேஸ் தான் ஓடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 10 கேஜி வாங்கிடலாம். இப்போ அதாவது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு தெனை. இந்தளவுக்கு வந்து குவாலிட்டி போன தடவை வாங்கிச்சில இந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. பட் இந்த தடவை நல்ல குவாலிட்டியாக இருக்கிறனால 10 கிலோவை நம்ம வந்து வாங்கியாச்சு. 10 கிலோவும் நல்லா ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து பாட்டிலில் அடைச்சி வச்சாச்சு. தெனையை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பையிலே வச்சு கட்டி வைக்க வேண்டாம். எறும்பு வந்து சீக்கிரமே வந்துடும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து அதாவது இந்த மாதிரி டப்பா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். எறும்பு தொல்லை வந்து இருக்காது. அதுபோகவே நான் வந்து இந்த டப்பா வச்சுருக்க இடத்துல எறும்பு ஜாக்ஸ் பீஸை போட்டு எறும்பு பொடி போட்டு தான் நம்ம வந்து சேஃபாக வச்சுருப்போம். ஏன்னா எறும்பு வந்துட்டுனா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கடுத்து போக வைக்க முடியாது. அதனால் இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி நல்லா பாட்டில் போட்டி இருக்கா அந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2 டேஸுக்கு ஒரு வாட்டி தான் நம்ம வந்து ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுவோம். அதனால் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் அந்த கேஜிக்கு பக்கத்தில் இருக்கும். பட் மிச்சம் 2 பாட்டிலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா கிட்டக்க இருந்தால் யாராட்டி திறந்து கவுத்துறக்கூடாது. அப்புறம் அந்த எறும்பு வந்து சொல்லியிருந்தால் அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி வீட்டுக்குள்ளே தான் 2 பாட்டில் இருக்கும். ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் வெளியே இருக்கும். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்தது இப்போ சேல்ஸில் இருக்கிறது நம்ம சிக்கு இருக்குது. நம்ம வந்து லவ் பேர்ட் சிக்கு வந்து ஸ்பேங்கில் கணக்கு பண்ணி ஒரு 4 பேர்டு இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா சிக்கும் கொஞ்சம் இருக்குது. அதாவது நம்ம ஒரு 10 பேர்டு சேர்ந்தாலே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பேர்டு வேணும் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க. சொல்லி வச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்காண்டி வந்து வெயிட் பண்ணி நிப்பாட்டி உங்களுக்காண்டி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேர்டு வந்து சேல்ஸில் இருக்குது. அதில் 2-3 வந்து இது ஸ்பேங்கில் கணக்கு பண்ணி இருக்குது. உங்களுக்காண்டி நம்ம வந்து நார்மல் பட்ஜெட் ரேட்டில் தான் அதாவது நார்மல் லவ் பேர்ட்ஸ் ரேட்டில் தான் நம்ம வந்து ஸ்பேங்லேயும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டக்க இருந்துச்சுன்னா நம்மளே டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம பஸ்ஸில் போட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் மட்டும்தான் நம்ம வந்து பஸ்ஸில் போட்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி லாங் அப்படின்னா கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். நீங்கள் வந்து ஒரு 5 பேர் 4 பேர்னு எடுத்திங்கன்னா நம்ம வந்து இந்த 100 கிலோமீட்டருக்குள்ளே வந்து நம்ம பஸ்ஸில் போட்டுவிட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் நம்மளோட ஃபார்ம் அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படின்னா டிஸ்லைக் பண்ணி யூஸ் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.